உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இலவுலாவிய நீர்வலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அவன் மலர் சிலம்படி போற்றி வணங்குவோம். ஓம் நம சிவாய். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கும் இந்த திருத்தலமானது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து தாராபுரம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் சுமார் 12வது கிலோமீட்டர் தூரத்தில் நெடுஞ்சாலை ஓரத்தில் அமைந்துள்ளது. திருத்தலத்தின் திருநாமமாக நந்திவனநாதர் பத்திரகாளி அம்மன் திருக்கோயில் என்று அழைப்போம். இந்த திருத்தலத்தின் மூலவராக அன்னை பராசக்தியானவர் பத்திரகாளி அம்மன் என்ற திருநாமத்தோடு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய 3 சக்திகளையும் ஒரே சக்தியாக உள்ளடக்கி ஓர் உடலுமாக நின்ற கோலத்தில் பத்திரகாளி அம்மன் என்ற திருநாமத்தோடு தன்னை நாடி வரும் பக்தர்களை அருள்பாலித்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறாள். பரிவார தெய்வங்களாக உலகையெல்லாம் காத்து ரட்சிக்கின்ற எமது தந்தையா பரமன் ஈசன் நந்திவனநாதர் என்ற திருநாமத்தோடும் கணபதி வல்லப கணபதி என்ற திருநாமத்தோடும் காட்சி கொடுக்கிறார்கள். நமது திருத்தலத்தின் முகப்பில் நின்ற கோலத்தில் காக்கும் கடவுளான கருப்பணசாமி நின்ற கோலத்திலிருந்து இங்கு நாடி வரும் பக்தர்களையும் நெடுஞ்சாலையில் செல்லும் பக்தர்களையும் அருள்பாலித்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் இந்த திருத்தலத்தில் சமீப காலமாக சுமார் 1350 ஆண்டுகளுக்கு மேலாக எங்குமே நடக்காத ஒரு அதிசயம், அற்புதமாக சிவபெருமான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உயிரினங்கள் தனக்கு வகுக்கப்பட்டுள்ள தர்ம நியாய நீதி அடிப்படையில் இருந்து தவறி செல்லும் பொழுது அவன் ஏதாவது ஒரு வித்தைகளை செய்வது வாடிக்கையாக கொண்டு வந்திருக்கிறது. அந்த விதத்திலே நாம் காணும்போது முதலில் ராமாயணம் என்ற காவியம் இந்தியாவினுடைய இதிகாசமாக விளங்குகிறது. ராவணன் தன்னுடைய நிலை மாறி சென்ற பொழுது, தர்மத்தின் பாதையிலிருந்து மாறி சென்ற பொழுது அவனை தர்மத்தின் பாதையில் இட்டு செல்வதற்காக ராமன் என்ற ராமபிரான் என்ற திருநாமத்தோடு இந்த பூமியிலே அவதரிக்க செய்தார் தசரதனின் மகனாக. அது ஒரு அவதாரம். அதேபோல் துரியோதனர்கள் தங்களுடைய பாதைகளிலிருந்து ஈசன் வகுத்த அந்த பாதையிலிருந்து மாறி சென்ற பொழுது அவர்களை தன்னகப்படுத்துவதற்காக விஷ்ணு பரமாத்மா என்ற ஒரு அவதாரத்தை உருவாக்கினார். இப்படி எப்பொழுதெல்லாம் உலகத்தில் உயிரினங்கள் தங்களுடைய நிலைகளை மாறி தாங்கள் செல்லக்கூடிய தர்மத்தின் பாதையிலும் இறைப்பாதையிலிருந்து மாறி செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்திலே ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துவது சிவபிரானுடைய திருவிளையாடலாக. பாரத தேசத்தில் சைவ சமயம் என்ற ஒன்று முற்றிலுமாக ஒழிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்த பொழுது சுமார் 1350 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னராட்சி காலத்தில் மகேந்திரவர்மா பல்லவர் போன்ற காலத்திலெல்லாம் சமண சமயம் என்பது தலை தோங்கி சைவ சமயமே அருகி சென்றது. அப்பொழுது அதிலிருந்து விடுபட்டு சைவத்தை காப்பதற்காக 63 நாயன்மார்களும் அதிலும் வயதில் மூத்தவரும் 2வது கருதப்படுகின்ற திருநாவுக்கரசு நாயனாரை உருவாக்கி அவர் மூலமாகவும் திருஞான சம்பந்த பெருமான்
சைவக்குறவர்கள் என்று அழைக்கப்பட்ட 4 சைவக்குறவர்களும் 63 நாயன்மார்களை உருவாக்கி சமண சமயத்திலிருந்து மீட்டு சைவத்தை மீட்டுக் கொண்டார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு திருவிளையாடல் நடத்தி கொண்டிருப்பது சிவபெருமானுடைய வாடிக்கையாக இருக்கிறது. அந்த விதத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நமது திருக்கோயிலில் சிவபிரானுக்காக கடந்த 5 ஆண்டுகளாக இளம் பிராயத்தில் காளை மாடு வளர்க்கப்பட்டு வருகிறது. அந்த காளை மாடு ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் எப்பொழுது போல் சிவபூஜை நடத்தும் பொழுது காளை மாட்டுக்கு சிவபூஜை அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் செய்து வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருந்த ஒரு சமயத்தில் சுமார் 3 வருடங்களுக்கு முன்பு 2020 ஒரு பிரதோஷ தினத்தில் சிவபூஜை முடித்து நந்திதேவருக்கும் பூஜை முடித்து இரவு கட்டி வைத்து மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது நந்திதேவரின் கழுத்திலே ஒரு சக்கர வடிவத்திலே ஒரு முத்திரை தென்பட்டது. நேற்று வரை காணாத அந்த முத்திரை இப்பொழுது எப்படி வந்தது என்ற ஆச்சரியத்தில் மருத்துவர்களை எல்லாம் அழைத்து கேட்ட பொழுது அவர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவெல்லாம் ஏதாவது ஆன்மீகத்தில் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். பல ஆன்மீகவாதிகளையும் ஆன்மீக பெரியவர்களை எல்லாம் கேட்ட பொழுதும் அதற்கு சரியான விளக்கங்கள் கிடைக்காமல் இருந்த பொழுது கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென்ற சிவபெருமானின் சிவனடியார் வடிவத்திலே தோன்றி திருக்கோயில் எழுந்தருளி எப்படி திருக்கையலையில் ஒளிகுடம்போடு சிவபிரானுக்கும் பார்வதி தேவிக்கும் நந்திதேவர் தங்கப்பிரம்பு கொண்டு காவல் இருக்கிறாரோ அதேபோல் இத்திருத்தல நாயகியாம் பத்திரகாளி அம்மனுக்கும் நந்திவனநாதருக்கும் இவனே காவல் என்று நூலுடம்போடு இவனே காவல் இருக்கிறான் என்று இந்த முத்திரை யானே இட்டதென்றும் ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் பிரதோஷ பூஜை செய்யும் பொழுது நந்திதேவர்களுடைய கழுத்தில் கயிறு கட்டி மஞ்சள் கயிறு அணிந்து பூஜை முடித்து பிரதோஷ பூஜை முடித்து யார் ஒருவர் தங்களுக்கு குற்றங்கள் குறைகளாலும் பிரச்சனைகளாலும் மிகவும் பாதிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்கள் யார் ஒருத்தர் வந்து முறையிடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த கயிற்றை வழங்குக. அப்படி வழங்கும் பொழுது அவர்களுடைய எத்தகையான பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க வல்ல சர்வ வல்லமை வளைத்தவனாக இந்த திருத்தலத்தில் இருந்து நூலுடம்போடு சொல்லிட்டு நமது திருக்கோயில் முன்புறத்தில் உள்ள குளத்தின் மத்தியம் வரை சென்று மறைந்து விட்டார். தொடர்ந்து சில மாதங்கள் மீண்டும் ஒரு முறை சிவபெருமான் இத்தனை போன்று பக்தர்களிடத்திலே காட்சி அளிப்பான் என்று கூறுவார்கள். மதியம் 3 மணி அளவில் ஒரு பிச்சைக்காரன் வேடமிட்டது போல் திருத்தலத்தில் எழுந்தருளி அவரும் வந்து நமது நந்திதேவரை பார்த்துவிட்டு இவன் இந்த திருத்தலத்தில் 64 ஆண்டுகளும் 280 நாட்களும் இங்கு இருந்து இங்கு தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாலிப்பான் என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்று நெடுஞ்சாலையில் சென்று திடீரென்று மாயமாகிவிட்டார். ஆக 2 முறையும் தன்னுடைய வாகனமாகிய இடவ வாகனம் நந்திதேவரை 2 முறை வந்து கண்டு அவனை பற்றிய பெருமைகளை கூறிவிட்டு சென்றது நமது திருத்தலத்தில் சிறப்பாக அமைந்துள்ளது. அதுபோலவே சிவபிரான் கூறியது போலவே அன்று முதல் ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலும் நந்திதேவருடைய கழுத்திலே கயிர்கள் அணியப்பட்டு பூஜை முடிந்து திருமணகர தாமதம், குழந்தை பாக்கியமின்மை, சொத்து தகராறுகள், உடல் ரீதியான பிரச்சனை, எத்தகையான பிரச்சனையாக இருந்தாலும் நமது திருத்தலத்தை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு அந்த கயிறு வழங்குவது வாடிக்கையாக கொண்டுள்ளோம். ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் நமது நந்திதேவருக்கு ஊனுடம்போடு காட்சி தருகின்ற நந்திதேவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கயிறுகள் வழங்கப்படும். என்ன காரணத்திற்காக எப்படி பல காலகட்டங்களில் பல அவதாரங்களை எடுத்து
நல்வழிப்படுத்தக்கூடிய மனிதர்களையும் உயிரினங்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஈசன் நமது திருத்தலத்தில் நந்திதேவரை ஒரு அவதாரமாக பாவித்து அவனே இங்கு அந்த சக்கர வடிவ முத்திரையும் விட்டு அடையாளமும் காட்டி என்ன காரணத்திற்காக இங்கு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நாம் ராமாயண காலத்திலே இல்லை, ராமரை பார்க்கவில்லை, அவர் அவதாரம் முடிந்து சென்ற முன்பு இன்று ராமரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். மகாபாரத காலத்தில் இல்லை, கிருஷ்ண பரமாத்மாவை இன்று நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். 1350 ஆண்டுகளுக்கு முன்பு திருநாவுக்கரசு நாயனார் சமண சமயத்தில் இருந்த பொழுது சிவபிரானுக்கு தான் செய்த எல்லாம் எண்ணி தென்னாடத்தில் உள்ள பிரளயகாலேஸ்வரர் ஆலயத்திலே அமர்ந்து அழுது கொண்டு எனக்குள் அந்த துன்பம் இன்னும் வடுவாக இருக்கிறதே, அதை நீக்க மாட்டையா என்று அழுது அழுது பொழுது அவரே அறிய வண்ணம் சிவபெருமான் அவருடைய குரல் பூதங்களின் மூலமாக அவருடைய தோள்பட்டையிலே ஒரு தோள்பட்டையில் நந்திமுத்திரையும் மற்றொரு தோள்பட்டையில் சூலாயுதம் வரைந்து அவருடைய மனதில் ஏற்பட்ட அந்த காயங்களை எல்லாம் ஆட்சி சிவபெருமான் 1350 ஆண்டுகள் கழித்து நமது திருத்தலத்தில் உள்ள நந்திதேவர் அவருடைய திருக்கரங்கள் கட்டிருக்கின்றதென்றால் இது சாதாரண காரியம் அல்ல. நான் எத்தனையோ காலங்கள் காத்திருந்தாலும் இப்படி ஒரு பாக்கியத்தை அடைய முடியாது. அவனை தரிசித்து நமக்கென்று உருவான நம்முடைய பிரச்சனைகளை அவனிடத்திலே கூறி அதற்கு விடையே என்பதை நமக்கு நந்திதேவரை நம்மளுடைய திருத்தரத்திலே சிவபெருமான் அனுமதித்துள்ளான். அதை இந்த பதிவின் மூலம் காணுகின்ற எல்லோருக்கும் இதை காணுகின்ற பாக்கியம் வாங்கி தன்னுடைய பிரச்சனைகள் என்பதை காட்டிலும் அவனை கண்ணால் காணுகின்ற பாக்கியமே மிகப்பெரிய பாக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த பதிவை பார்க்கின்ற எல்லோரும் அவனை ஒரு முறையாவது வந்து தரிசித்து அவன் மூலமாக தனக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இது நமக்கு மட்டுமல்ல, நிறைய பேர் இந்த பதிவை பார்க்காதவர்களும் இருப்பார்கள். பார்க்காதவர்களுக்கு தங்கள் மூலமாக எல்லோரும் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை இடுகிறோம். இதை தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர் எல்லோருக்கும் இந்த தகவலை கூறி அவனை வழிபட்டு சிறப்படைய எல்லாம் வல்ல ஈசனான எனது தந்தை சிவபிரானை வணங்கி மேலும் நம் திருக்கோயில் பற்றியும் நந்திதேவ பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் நமது திருக்கோயிலின் யூடியூப் சேனலாகிய சைவயுகம் என்ற தலைப்பில் யூடியூப் சேனல் அமைந்துள்ளது. மேலும் தகவல்களுக்கு அந்த சைவயுகம் யூடியூப் சேனலின் மூலமாக யூடியூப்பில் பார்க்கக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள் மேலும் தகவல்களுக்கு யூடியூப் சேனலை பார்க்கலாம்.